2024 லோக்சபா எலெக்ஷன்ஸ் நடந்ததே, அப்போ ஏதாவது சதி நடந்ததா? லோக்சபா எலெக்ஷன்ஸ் அப்பவும் உரிமை தொகை அந்தந்த மாதங்களில் போச்சுல்ல, அந்தந்த மாதத்தில் உங்களுக்கு அது வந்து அப்படியே போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்ல அன்றைக்கே போச்சு. லோக்சபா எலெக்ஷன்ஸில் மோடி கவர்மெண்ட் திருப்பி மீண்டும் மத்தியில் மோடி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற அந்த தேர்தலையே மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் திமுகவுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்தை வந்து தடுக்க பார்க்கல. இதில் அவங்களோட ஸ்டேட் எலெக்ஷன்ஸ், அவங்களுடைய நேஷனல் எலெக்ஷன்ஸ் கூட கிடையாது, ஸ்டேட் எலெக்ஷன்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் வேர் பிஜேபி இஸ் செகண்ட் பிளேயர். அவங்க வந்து அவங்க அலையன்ஸுக்கு தான் இதுக்கு பலன் கிடைக்கும், அவங்களுக்கும் தனியாக ஆட்சிக்கு வர போகிறது இல்லை. அப்படி இருக்க ஏன் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பிஜேபியும் தன்னோட ஃபுல் மைட்டை பயன்படுத்தி, ஃபுல் பராக்கிரமத்தை பயன்படுத்தி இந்த திட்டத்தை தடுக்கணும்? வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடியும் நடக்கல, இந்த தேர்தலையும் பண்ணுவாங்களான்னா டோட்டலாக யோசிச்சு பார்த்தோம் லாஜிக்கலாகவே தெரியலையே. எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸையும் தடுப்பதற்கு இல்லை, தடுக்கிறதுக்கான இது இல்லை, இது எக்ஸிஸ்டிங் இல்லாத ஸ்கீம் பண்ணாதான் ப்ராப்ளம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனும் பல முறை வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆல்ரெடி பயன்பாட்டு இருக்கக்கூடிய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் தடுக்க மாட்டோம், அது வந்து இது மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோடைய தேர்தல் நடத்தை விதிமுறையுடைய வயலேஷனாக பார்க்கப்படாது அப்படின்னு அன்னைக்கே அவங்களும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க இந்த திட்டத்தை தடுக்க சதி அப்படின்றதெல்லாம் வெறும் ரெட்டாரிக், தேர்தலுக்கான அரசியலுக்கான வார்த்தை ஜாலங்கள். இது ஒரு நரேட்டிவ் அப்படின்னு தான் நம்ம இதையும் பார்க்கணும்.